17th edition இந்த வருஷம் வந்து November 23rd they have started the program. அதில் வந்து SSCM ஓட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துருக்குறோம். இதில் வந்து கார்ப்பரேஷன்லேருந்து நிறைய குழந்தைங்க வராங்க, நம்ம குழந்தைங்களும் இதை பார்க்குறாங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூரில் இருந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களோட சாயந்தரம் இன்றைக்கி வந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இட் இஸ் ஓப்பன் டு த பப்ளிக் ஃப்ரம் மார்னிங் 9 to night 9. இதில் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி டெக்னாலஜி பார்த்து பயந்துக்கிறாங்க. டெக்னாலஜியை வந்து எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலான்றது தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ப்ரோக்ராம் வந்து கோவை விழாவோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். கோவை விழா அது ஸ்டூடெண்ட்ஸ் 500 ஸ்டூடெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வராங்க. அது ஏஐ நெக்ஸ்ட் ஜென் கேம்ஸ், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பசில்ஸ் லேர்னிங் ப்ளஸ் ஃபன் அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிளானட்டோரியமும் இருக்குது. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் நார்மல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்துடலாம். பட் கார்ப்பரேஷன் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு லிஃப்ட்டில் வந்து ஏற்றுனோடனே வந்து இறக்குற மாதிரி போய் அது அந்த கட்டை வந்து நல்லா ஹைட்டில் இருந்துச்சு. பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்து கீழே விழுகிற குச்சி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா கேம்ஸில் வந்து இது நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்றத இப்போ நம்ம மனசில் ஏதோ நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த டிவி முன்னாடி போயின்னா வந்து அப்படியே நம்ம நினைக்கிறது அப்படியே தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பேர் ஐஸ்வர்யா, கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல் மஸ்காலிபாளையம் அங்கேருந்து வரேன். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கேமாக நாங்கள் விளாண்டோம், நல்லா இருந்தது. நிறையா வின் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் போல் இருக்குது. இன்னும் இருப்போம், கொஞ்ச நேரம் இருப்போம். கேம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டாஸ்க் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் வின் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இந்த மாதிரி பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. வணக்கம் எல்லாத்துக்கும். என் பேர் வந்து தேவதர்ஷனா. நான் வந்து கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல் மஸ்காலிபாளையத்துலேருந்து வரேன். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென் ஃபன் ஃபேருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஒன்றா போய் சுற்றி மட்டும் காட்டாமல் நம்மளே விளையாட வச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளே அனுபவிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது நம்ம ஃபிசிக்கலாகவும், இன்னொரு சில கேம்ஸ் விளையாடும் போது நம்ம மென்டலாகவும் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுனால இப்போ சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்க நம்ம இந்த மாதிரி இங்கே வந்து விளையாண்டா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. என் பேர் மிஷேல். நான் மஸ்காலிபாளையம் கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே வந்து நான் வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எவ்வளோ ஜாலியாக ஃபன்ஸு கேம்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. சும்மா நாங்கள் பார்க்க தான் வந்திருப்போம், விளையாடலாம் விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஜாலியாக விளையாண்டு புது கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ.